வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் இணைய வழியில் விண்ணப்பித்த உடனேயே பயிர்க்கடன் வழங்கும் மாநில அளவிலான திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கேவி பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழை பாடமாக சேர்க்க கூறிய மனு தள்ளுபடி. மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானில் பெய்த கனமழை பெருவெள்ளம் காரணமாக 344 பேர் உயிரிழந்தனர். திருமணத்திற்கு இன்னும் 1 வாரமே இருந்த நிலையில் மணப்பெண் தூக்கிட்டு தற்கொலை. திருமணத்தை காதலன் நிறுத்தியதால் தற்கொலை செய்ததாக விசாரணையில் தகவல். கேரளா லாட்டரியில் பேருந்து நடத்துனருக்கு ரூபாய் 1 கோடி பரிசு. இந்த பரிசு பணத்தில் நான் வீடு வாங்குவேன் என பேட்டி. உண்மைக்கு புறம்பாக இல்லாதது கொள்ளாததை சொல்லி ஆளுநர் RN ரவி பீதியை கிளப்புகிறார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கும் அதிமுக அரசு அமைப்பதற்கும் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். கீழ்பெண்ணாத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திருமாவளவனின் சிசி உடல்நலக்குறைவால் காலமானார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். இன்று முதல் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் 38 ரயில்கள் கூடுதல் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அறிவிப்பு. இந்தியில் அமோக வரவேற்பால் ரஜினியின் கூலி படம் 4500 முதல் 5000 திரையரங்குகள் வரை அதிகரிப்பு. நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பை பணியை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் பேச்சு சுதந்திரம், பெண்கள் சுதந்திரம் உள்ளிட்ட எதுவுமே இல்லை. நடிகை கஸ்தூரி பேட்டி. திமுக ஆட்சி காலத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கோரிக்கை. பட்டியல் சாதியினரை ஆதி திராவிடர் என எந்த அகராதி அடிப்படையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார நடைபயணம் பீகாரில் லாலு பிரசாத் தொடங்கி வைத்தார். அறிவால் பிறந்த ஒரே புண்ணிய பூமி நம் பாரதம்தான். ஆளுநர் RN ரவி பெருமிதம். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.